நமக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி இருக்குல்ல, நம்முடைய மனசாட்சியிலே இருந்து நம்மை விட்டு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன் வாசற்படியில் படுத்து கிடக்கும். காயின் ஆபேலை கொன்னுட்டார். ஆபேலை கொன்னுட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஒண்ணுமே தெரியும், ஆதாம் ஏவாளுக்கு எதுவும் தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு அவ்வளவு பறந்து விரிந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்கிற, 4 பேர் தான் இருந்தாங்க, வேற ஆள் இல்லை. அவங்க ட்ரோன் வச்சு தேட முடியாது, கேமரா வச்சு தேட முடியாது. எவ்வளவு தூரம் நடப்பாங்க? இவன் வயல்வெளிக்கு கொண்டு வந்து பொறாமையின் நிமித்தமாய் அவன் மேல கோவப்பட்டு கொன்னுட்டான். இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, காயினை பார்த்து கேட்கிறாரு, காயினே காயினே ஆபேல் எங்க? உடனே இப்ப ஆண்டவரை பார்த்து அவன் என்ன பதில் சொல்றான் அப்படின்னு சொன்னா, நான் அவனுக்கு காவலாளியோ? நான் எனக்கு காவலாளியா? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா, அவனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி என்ன பண்ணுது? நீ செஞ்ச பாவத்தினுடைய அந்த விளைவு, அந்த அக்கிரமம், நீ மண்ணை போட்டு மூடி மறைச்சிட்ட, நீ சாந்து போட்டு அதை அவ்வளவுதான், இனி வெளியவே வராத அளவுக்கு நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட. ஆனா ஒன்று, அந்த பாவத்தினுடைய விளைவு என்கிற ஒன்று உன்னுடைய மனசாட்சியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு வியாதி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல நிக்கிறது என்ன நிற்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ரகசியமான பாவம் தான் உங்களுக்கு முன்னாடி நிற்கும். ஹலோ, நீங்க செய்கிற ரகசிய பாவத்திற்கு இன்னொரு தாக்கம் இருக்கு, இன்னொரு வல்லமை இருக்குது. எப்படி நிற்கும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை எந்த போராட்டங்களும் உங்களுக்கு வந்தாலும் உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்கிறேன், நான் இவ்வளவு மோசமான ஒரு ஆள், உங்க மனசாட்சி ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும். அதனாலதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு ஜெபத்துல சொல்றாரு, உன்னுடைய ரகசிய பாவத்தை விட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க.